இந்த வீடியோல எப்படி IIS வெப் சர்வரை விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்ல டெப்ளாய் பண்றதுன்னு நம்ம BTreeயோட AWS ட்ரெய்னர் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. So let's get into the video. ஸோ டுடே வந்து நம்ம ஒரு வெப்சைட்டை எப்படி விண்டோஸ் மிஷினில் மைக்ரோசாஃப்ட் IIS சர்வரை யூஸ் பண்ணி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் IIS சர்வர் அப்படின்னா என்ன? ஓகே, ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் IIS சர்வர் அப்படின்றது இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். ஓகே, ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். ஓகே, ஸோ இந்த இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்படின்றது ஒரு வெப் சர்வர். ஓகேவா? ஸோ அந்த வெப் சர்வரை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெவலப்டு பை, ஸோ அந்த நேம்லேயே உங்களுக்கு இருக்குது மைக்ரோசாஃப்ட். ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் தான் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் IIS சர்வரை வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ மெயின்லி அதோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த மைக்ரோசாஃப்ட் IIS சர்வர். அண்ட் இது மெயினாக எதில் வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்மளோட வெப் அப்ளிகேஷன்ஸை விண்டோஸ் சிஸ்டமில் மட்டும்தான் உங்களால் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும். இந்த மைக்ரோசாஃப்ட் IIS சர்வரை உங்களால் விண்டோஸில் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அண்ட் அதில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதில் நெக்ஸ்ட் திங் வெப் சர்வர் அப்படின்னா என்ன? ஓகே, ஸோ நம்மளோட சர்வர்ஸில் வந்து இப்போது 3 tier ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா வெப் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர் அண்ட் டேட்டா பேஸ் சர்வர் அப்படின்னு 3 சர்வர்ஸ் வந்து இருக்குது. இதில் வெப் சர்வர் அப்படின்னா என்னென்னா வெப் சர்வர் அப்படின்றது உங்களோட வெப்பேஜ், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேஜை டெலிவரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து இந்த வெப் சர்வர். ஓகே, ஸோ உங்கள் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணி நம்ம வெப்பேஜை வந்து டெலிவரி பண்ண ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேவா? ஓகே, கிளியரா? ஸோ இப்போ நம்ம இந்த வெப் சர்வரை எப்படி நம்மளோட விண்டோஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணி அண்ட் எப்படி ஒரு சிம்பிள் வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா நார்மலாக HTML CSS பேஜஸை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஹோஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட AWS அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் AWS அக்கௌண்ட்டை லாகின் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் IIS அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே எடுக்கிற மாதிரி மைக்ரோசாஃப்ட் 2019 பேஸ் வந்து எடுத்துக்கலாம். As usual instance type, keypad, and security group. ஸோ இதில் நம்ம நியூவாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு வால்யூமை மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட விண்டோஸ் மிஷின் வந்து ரன்னிங் ஸ்டேட்டில் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம விண்டோஸ் மிஷினை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட விண்டோஸ் மிஷின் வந்து லாகின் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சர்வர் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கலாம். சர்வர் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் சர்வர் மேனேஜரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கன்சோல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் லோட் ஆகி வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஓகே, ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் உங்களுக்கு உங்கள் லோக்கல் சர்வர் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இதில் டேஷ்போர்டில்
ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஒன்ஸ் ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறமா கிளிக் நெக்ஸ்ட். ஸோ அகெயின் நெக்ஸ்ட். இதில் வந்து நீங்கள் ரோல் பேஸ்ட் ஆர் ஃபீச்சர் பேஸ்டு அதுவே இருக்கட்டும். ஸோ செலக்ட் அ சர்வர் ஃப்ரம் த சர்வர் போல். நெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெப் சர்வர் IIS அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஃபீச்சரை கொடுத்துக்கோங்க. ஆட் ஃபீச்சர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். அகெயின் நெக்ஸ்ட். ஸோ இப்போது நெக்ஸ்ட். ஸோ இப்போது கன்ஃபர்மேஷனில் வந்து உங்களுக்கு இங்கே இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இன்ஸ்டாலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த இன்ஸ்டால் பண்ணுற செக்ஷனும் கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாமே லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டால் ஆகும். ஓகே. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் அப்படின்றது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சா, ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகியிருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு நம்மளோட விண்டோஸ் மிஷினோட பப்ளிக் ஐபி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் சர்வரோட டிஃபால்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வரணும். ஓகே. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் சர்வரோட டிஃபால்ட் பேஜ் வந்து நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட விண்டோஸ் சர்வர் அகெயின் லாகின் பண்ணிவிட்டு ஸோ இதில் இப்போ நம்மளோட வெப்சைட்டோட பேஜ் நம்மளோட கோடை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அடிஷ்னலாக ஒரு வால்யூம் கொடுத்தோம்ல அந்த வால்யூமில் வந்து நான் இப்போ மவுண்ட் பண்ண போகிறேன். இல்லை இதையும் கட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டோட கோடை வந்து நம்ம அடிஷ்னலாக ஒரு வால்யூம் நம்ம அட்டாச் பண்ணோம். ஸோ அந்த வால்யூமில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து லோக்கல் டிஸ்க் C மட்டும்தான் இருக்குது, லோக்கல் டிஸ்க் D இல்லை. இப்போ அந்த வால்யூமை வந்து நம்ம மவுண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வால்யூம் மவுண்ட் பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, வால்யூம் ஏன் நம்ம மவுண்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஹார்ட் டிஸ்க் ரிலேட்டடாக ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகிருக்கும். அதை வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் 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 இப்போ ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட வால்யூம் வந்து மவுண்ட் ஆகிடும். ஓகேயா, மவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நியூ வால்யூம் வந்துருச்சு. இப்போ நம்ம அகெயின் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட தான் C வால்யூம்னு ஒரு வால்யூம் இருக்கே, அதுலேயே ஸ்பேஸ் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா C வால்யூமோட பாத்தை உங்களால் வெப்சைட் ஹோஸ்டிங்க்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு C வால்யூம் அப்படின்றது அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் பாத். ஸோ அந்த பாத்துக்கு வந்து நமக்கு வெப்பில் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதனால் நீங்கள் அடிஷ்னலாக ஒரு வால்யூம் அட்டாச் பண்ணி அந்த வால்யூமில் தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஹோஸ்டிங் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் ஸோ ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணி ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது HTML CSS கோட் தெரிஞ்சால் கூட நீங்கள் அதை கூட இங்கே காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஒரு இண்டெக்ஸ் ஃபைலாக வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம எங்கே சேவ் பண்ணணும், வால்யூம் Dயில் தான் வந்து சேவ் பண்ண போகிறோம். index.html.
இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பாத்தை மட்டும் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பாத்தை காப்பி பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அகெயின் சர்வர் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். அகெயின் சர்வர் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போது இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இங்கே EC2 AMSன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு சைட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, சைட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. சைட்ஸில் டிஃபால்ட் வெப்சைட். ஓகே, இதில் உங்களுக்கு இங்கே மேனேஜ் வெப்சைட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி அதில் வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் பாத்தில் நீங்கள் அங்கே வால்யூம் டியில் வந்து சேவ் பண்ணி ஒரு பாத் காப்பி பண்ணிங்கல்ல, ஸோ அந்த பாத்தை இங்கே பேஸ்ட் பண்ண போகிறீங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே ஃபைன். ஸோ இப்போ உங்கள் ஐபியை செக் பண்ணுங்கள். நம்ம அங்கே என்ன சேவ் பண்ணியிருந்தோமோ அது வந்துருச்சா? ஓகே, தேங்க்யூ கைஸ். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி AWS ரிலேட்டட் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போவே BTree சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.